ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா 30 டேஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 20. ஸோ இன்னையோட டே 20 முடிக்கிறோம். ஸோ நாளைக்கு 21ல் என்னோடய வெயிட் இந்த 20 டேஸில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இந்த 20 டேஸில் இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு வெயிட் லாஸ் ஆகாதுன்னு நினச்சிருந்தேன், ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகாது, ஸ்லோவாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட் எனக்குமே வெயிட் லாஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஸோ நான் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கே வெயிட் செக் பண்ணி காட்டியிருக்கலாமேன்னு கேட்பீங்க. ஆனால் கரெக்டாக அந்த 20 டேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 21ல் பார்த்தீங்கன்னா இந்த 20 டேஸில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு கிளியராக சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ டே 20ல் நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன், இந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பர் எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த ரெசிபியை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டே வந்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் கிடக்கடன்னு குறையும். ஆல்ரெடி போன வீடியோவில் நான் ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாப்பிடுவேன். அது கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 பிரேக்ஃபாஸ்ட் தான் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு வந்தேன். வெயிட் நல்லா கடகடன்னு குறைஞ்சது. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஸ்வீட் கார்ன் சாலட். ஸோ இது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா. இந்த சாலடில் ஃபைபர், ப்ரோட்டீன், கார்பு, அது கூட குட் ஃபேட் கூட இன்க்ளூடட். ஸோ இது ஹோல் மீலாக இருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம். வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அது மாதிரி வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்னில் சாலட் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் கருப்பு கொண்டக்கடலை இருக்குது இல்லையா? ஸோ அதில் கூட செய்யலாம் இதே மெத்தடில். அதுமாரி பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா? அதையுமே ஊற வச்சு வேக வச்சு ஸோ அதுலேயுமே செய்யலாம். இல்லைனா எல்லாத்தையும் முளை கட்டி வச்சு ஸோ அதிலே கூட செய்யலாம். ஸோ எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் முளை கட்டி வச்சு அதை பச்சையாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி வேக வச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வெஜிடபிள்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்வீட் கார்ன் சாலடில் வெறும் ஸ்வீட் கார்ன் சேர்க்க மாட்டேன். அதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்ப்பேன். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு குட் ஃபேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைபர் எல்லாமே கிடைக்கும். ஆனால் வேர்க்கடலை கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதில் ஃபேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒரு கைப்பிடி தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதுவே போதும். ஒரு ஸ்வீட் கார்னுக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வைக்கும்போது தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லையா, ஊற வச்சுருந்தேன், அதோடய குக்கரில் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தண்ணி இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். ஸோ அந்த தண்ணியிலே அது வெந்து வந்துடும் போதும். குக்கரில் கரெக்டாக ஒரு 4 விசில் விடுங்க, எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்வீட் கார்ன் தனியாக எடுத்துகிட்டு வேர்க்கடலை தனியாக வடித்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா அதுக்கு பதில் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கொள்ளு, ஸோ இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஃபைபர் அதிகம், ப்ரோட்டீனும் அதிகம். ஸோ அதனால் வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் சரன்னு குறையும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள் எடுத்துருக்கேன்னா, தக்காளி கொஞ்சமாக சின்ன பீஸ் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, ஒரு ஆனியன், அது கூட குக்கும்பர் ஒரு பாதி குக்கும்பர் எடுத்துருக்கேன். அப்புறம் கேரட் துருவி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட நம்ம வேக வச்சுருக்க இல்லையா அந்த ஸ்வீட் கார்னு, ஸோ அது அப்படியே சேர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை உரிச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் தனியாக. ஸ்வீட் கார்னை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே தனியாக ஒரு பீஸாக எடுத்து உரிச்சு கூட வேக வச்சுக்கலாம். அதனால் டைம் கொஞ்சம் அதிகம் எடுக்கும். ஸோ இது கொஞ்சம் டைம் சேவராக இருக்கும். ஸோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக கட்டாயி வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கலையே அந்த வேர்க்கடலை, ஸோ அதையுமே சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டு இதில் வந்து நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அந்த கொஞ்சமாக இருக்கிறத சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அது கூட வந்து சீரகம், அப்புறம் பெப்பர் தூள், இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் சாலட் ரெடி. அதில் சேர்த்துருக்க லெமன் இருக்குல்லையே, அது நல்ல புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் லெமன் சேர்க்கலை. அந்த சாட் மசாலா லைட்டாக புளிப்பாக இருந்ததால் நான் லெமன் எதுவும் சேர்க்கலை. உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அது கூட வந்து சீரகம், பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். என்கிட்ட சாட் மசாலா கம்மியாக இருந்ததால் தான் இது உப்பு, அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துருந்தேன். என்கிட்ட அதிகமாக இருந்ததால் நான் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். அந்த சாட் மசாலா மட்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்பேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா அந்தமாரி லெமன் ஜூஸ், சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் வந்து கரம் மசாலா, ஸோ அவ்வளோதான். இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அருண் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. சேலட் வந்து எனக்கு கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அருணுக்கு கொடுத்துட்டு எனக்கும் பாப்பாக்குமே இந்த சேலட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் சாப்பிடுவாள். மேக்ஸிமம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கே தெரியும், ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணது உடனே லஞ்சு சாப்பிட்ருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சேலட் இருக்கு இல்லையா, ஸோ அது சாப்பிட்ருந்தேன். இந்த ஸ்மூத்தி சேலட், ஸோ இதெல்லாம் செஞ்சுருந்தா கண்டிப்பாக வந்து நான் இந்த ரெசிபி எடுத்துப்பேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபர் இதுலேருந்தே கிடச்சிரும். ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் இந்த மாதிரி சேலட், ஸ்மூத்திலாம் செஞ்சால் கண்டிப்பாக வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணதுமே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். அருண் ஆஃபீஸ் கிளம்புன உடனே அப்படியே திரும்பி கிச்சனுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு அப்படியே சைடில் சேலட் ஊட்டி விட்டுட்டு, இன்றைக்கி வந்து தோசை மாவுக்கு தான் காலையிலே ஊற வச்சுருந்தேன். பாப்பா வந்து தோசை கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ நான் தான் டயட்டில் இருக்கல, வீட்டில் தோசை இட்லி மாவே அரைக்கிறது இல்லை மேக்ஸிமம். பாப்பா எப்போயாவது கேட்டால் தான் நான் கொஞ்சமாக அரைச்சி வைப்பேன். ஸோ அதனால் ஒரு 2 நாளாக கேட்டுட்டு இருந்தா. அதனால தான் இன்றைக்கி வந்து தோசை மாவு அரைக்க போகிறேன். இட்லி வந்து வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா. ஸோ தோசை செஞ்சால் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தோசை மாவுக்கு தான் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி ராகி தோசைக்கு தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். வெறும் தோசை இட்லி மாவு நம்ம எப்பவும் போல் அரைக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி மில்லட் ஏதாவது சேர்த்து அரைச்சா உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ வெயிட் லாஸில் இருக்கும்போது கூட இந்த தோசை இட்லி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா, எனக்குமே ஒரு சில டைம்ஸ் கிரேவிங்ஸ் வரும் இட்லி தோசையில் நிறைய சாம்பார் சட்னிலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி மில்லட் ஏதாவது சேர்த்து ஊற வச்சுருவேன். ராகி இல்லைனா கம்பு, இதை மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது இந்த 2 மில்லட் தான். இதில் தோசை செஞ்சிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பாக சூப்பராக வரும். நான் வெயிட் லாஸில் இருக்கிறப்போ தோசை இட்லியை வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி, கொஞ்சமாக லஞ்சுக்கு சாதம், ஸோ இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மில்லட்டில் தோசை இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எப்போயாவது கிரேவிங்காக இருக்கும்போது இல்லை பாப்பாவுக்கு தோசை இட்லி கேட்டானா, ஸோ அப்போதைக்கு கொஞ்சமாக மட்டும் ஊற வச்சு ஒரு 4 டேஸ்க்கு வர மாதிரி மட்டும் ஊற வச்சு அரைச்சிடுவேன். மாவெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. இந்தமாதிரி மில்லட் தோசைலாம் அரைக்கிறீங்கன்னா உடனே புளிச்சிடும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக ஒரு 4 நாளுக்குள்ளேயே காலியாகிற மாதிரி கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன். இப்போ இந்த ராகி தோசைக்கான அளவு சொல்லிடுறேன். நான் எப்பயும் இப்படி தான் அரைப்பேன். 1 கிளாஸ் வந்து கரெக்டாக வந்து ராகி எடுத்திருக்கேன். அதே 1 கிளாஸில் இட்லி அரிசி இல்லை பச்சரிசி, உங்ககிட்ட எந்த அரிசி இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு அதுக்கூட வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் இட்லி சுட்டாலுமே நல்லா வரும், அதுமாரி தோசை சுட்டாலுமே நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வரும். அதுக்கூட 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அது நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அது வந்து ஊற வச்சுருங்க. இது ஒரு 5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டும். அரிசியை ஊற வச்சுட்டு அப்படியே கையோட லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாலக்கீரை அருண் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து 3 டேஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கீரை குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன், பாலக்கீரை குழம்பு. ஸோ நேற்று வந்து கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது இன்றைக்கி வந்து குருமா ரெடி பண்ணலான்னு தான் நான் எடுத்து ஊற வச்சுருந்தேன் பொட்டேட்டோ சேர்த்து. ஸோ அது வந்து ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நைட் சப்பாத்திக்கும் வச்சுக்கலான்னு. பட் அப்படியே வந்து பிளான் இன்றைக்கி மாறிடுச்சு. ஏன்னா பாலக்கீரை இருந்தது. ஸோ இதே 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வச்சுருந்தா வாடி போயிடுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கீரை குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன்.
இப்போ இந்த கீரை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கீரை குழம்புல ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்க்கல. ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் கூட. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி துவரம் பருப்பு அது கூட வந்து பாசிப்பருப்பு ரெண்டுமே எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதில் காவாசி வந்து பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். ஸோ ரெண்டும் நல்லா கழுவிட்டு அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு. தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்துருந்தேன். அதுக்கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், அது கூட வந்து பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கலை. ஏன்னா தம்பிக்கு இதுலேருந்து கொஞ்சமாக வந்து பருப்பும் கீரையும் எடுத்துப்பேன். ஸோ அதனால் பச்சை மிளகாய் மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி மட்டும் லைட்டாக கீரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லிட் போட்டு மூடி ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து இன்றைக்கி பொரியலுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து இதோடு சேர்த்து பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை போட்டு குருமா ரெடி பண்ணலான்னு தான் நினச்சிருந்தேன். அப்படியே பிளான் இப்போ வந்து பொரியல் மாதிரி மாறிடுச்சு. ஓகே, இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. உருளைக்கிழங்கு பொரியல் அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏதாவது பட்டாணி, சுண்டல் ஏதாவது ஆட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடச்சிரும். உருளைக்கிழங்குல வெறும் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது கடலை அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். குக்கரில் வந்து தோல் எதுவுமே எடுக்காமல் தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக சேர்த்திங்கன்னா குக்கரில் சேர்க்கும்போது குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அது கூட அந்த சுண்டலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரெக்டாக இதுவுமே ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த கொண்டக்கடலையை வந்து முளைக்கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் துணியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டிங்கன்னா நார்மலாக இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றத விட டபுள் மடங்கு வந்து நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம். ஸோ கொண்டக்கடலை வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு பச்சையாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்த்துக்கும். பட் நம்மளால் அவ்வளோவா பச்சையாக சாப்பிட முடியாது, டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ முளைக்கட்டி வச்சு வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்போவுமே வந்து நம்மளுக்கு அதில் உள்ள நியூட்ரிஷன் அப்படியே கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த கல்லையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை முளை கட்டி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அதுமாரி ஒரு நல்ல காட்டன் துணியில் முடிச்சு போட்டு கீழே வந்து நல்லா காற்று போகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க. நான் ஒரு வடிகட்டியில் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் முளைக்கட்ட ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக ஒரு 2 நாள் வச்சுருங்க. ஸோ நல்லா முளைக்கட்டி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து கீரையும் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அடுப்பில் அப்பயே வச்சு கொதிக்க விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கிட்ட கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்ப்பேன். தேங்காய் எப்படி அரைப்பேன்னா ஒரு 1/4 மூடி கிட்ட, 1/4 மூடிக்கும் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். ஸோ அதை சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சி சேர்த்துப்பேன். ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக வந்து தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், கீரை குழம்பு ரெடி. இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே கொடுக்க வேணாம். டேஸ்ட்டுமே நம்ம எப்பயும் சாப்பிட்ற அதே கீரை குழம்பு டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ ஆனால் இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தி. அவிலான், என்ன பண்றீங்க? சமைக்க விடாம என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்குமே வெந்துடுச்சு. ஒரு 4 விசில் விட்டு இருந்தேன். கரெக்டாக உருளைக்கிழங்கு வெந்து வந்திருந்தது. ஸோ அதுலேருந்து தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங்கை வந்து நான் பிரேக் பண்ணவே இல்லை இன்னும். ஏன்னா ஃபாஸ்டிங் டைமில் தான் இருக்கேன் நான். அதுக்குள்ளே வந்து சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன். டேஸ்ட் ஆனால் எதுவுமே பார்க்கல. நானே குத்து மதிப்பாக தான் எல்லா சமையலும் செஞ்சுருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு பொரியலுமே நானே ஒரு குத்து மதிப்பாக தான் உப்புலாம் சேர்த்து செஞ்சுருந்தேன். ஆனால் கரெக்டான டேஸ்ட்டில் இருந்தது நான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி பார்க்கும்போது. அதேமாரி நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபாஸ்டிங் டைமில் வந்து டேஸ்ட் ஏதாவது சமைக்கும் போது பண்ணி பார்க்கலாமான்னு கொஞ்சமான்னு கேட்டிங்க. பார்க்கக்கூடாது. ஃபாஸ்டிங் டைமில் லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணால் கூட அதுவுமே வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற மாதிரி தான் ஆகிடும். ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க, குத்து மதிப்பாக செஞ்சுக்கோங்க. அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தால் அவங்கள டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்.
அப்படி இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நான் எப்படி பண்ணேன்னு ரஃபாக காட்டிடுறேன். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன், அதில் கடுகு சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம், கருவேப்பிலை சேர்க்கணும், ஆனால் கருவேப்பிலை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அப்புறம் சீரகத்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த கடலை ஸோ அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் இதில் உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ டேஸ்ட் எதுவும் பத்தாத மாதிரி எனக்கே தோணுச்சு, ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இன்றைக்கி சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சீக்கிரமாகவே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ண டைம் கரெக்டாக வந்து 11:30. இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு வாட்டர்மெலன் தான் சாப்பிட்ருந்தேன். இந்த வாட்டர்மெலன் இன்னும் ஒரு 2 பீஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்னையோட சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. நாளைக்கெலாம் வாட்டர்மெலன் கண்டிப்பாக காட்ட மாட்டேன். ஸோ திட்டாதீங்க. ஏன்னா கடைசி ஒரு வாரமாக வாட்டர்மெலன் மட்டும் தான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவே நீங்கள் கேட்பீங்க என்ன நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலையான்னு சொல்லிட்டு. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி அதில் எல்லாமே சேர்த்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கெலாம் ப்ளீஸ் அலுப்புப்படாதீங்க. நீங்கள் இப்போ தான் வெயிட் லாஸ் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப அவசியம் உங்களுக்கு. எனக்கு அப்படி இல்லை, நான் வெயிட் லாஸ் ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக தான் வந்து இப்போதைக்கு ரெஃபரன்ஸ்க்கு லைட்டாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் லைட்டாக வந்து கொஞ்சம் அலட்சியமாக வந்து அந்த ஜூஸ்லாம் குடிக்காமல் விட்டுறேன். ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி விட்டுறாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தான் ஜூஸ் குடிச்சிருந்தேன். இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை வாட்டர்மெலன் சாப்பிட்டு பிரேக் பண்ணிவிட்டு அது கூட அந்த கொஞ்சமாக சேலடும் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சமாக சாதம், கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமாக வந்து குக்கும்பர் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னர் தான் வந்தாச்சு. டின்னருக்கு ரொம்ப சிம்பிள் தான். 2 சப்பாத்தி, அது கூட வந்து அந்த கீரை குழம்பு இருந்தது, அது அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலில் இருக்கிற நிறைய அந்த கடலை மட்டும் எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 பீஸ்க்கு தான் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப சேர்த்துக்காதீங்க வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா, அது ஜாஸ்தி கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக குக்கும்பர் வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. டின்னர் முடித்த கையோடையே ராகி மாவு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ராகி தோசைக்கு. ஸோ அது அதுக்கப்புறம் தான் அரைச்சிருந்தேன். ஈவினிங்கே அரைக்கலான்னு பார்த்தேன், டைம் இல்லை, கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நைட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறப்போ மாவு அப்படியே அரைச்சி வச்சாச்சு. எனக்கு இந்த நைட் டைமில் தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த பெண்டிங் இருக்கிற வேலைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நைட் டைமில் தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். காலைல எழுந்ததுலேருந்து எனக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், நைட்டு 7:30 வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். காலைல எழுந்தது சாப்பாடு செய்யணும், பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும், தம்பிக்கு சாப்பாடு ஊட்டணும். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் செய்யணும், லஞ்சுக்கு அருண் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் வேலை வந்துடும். இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கிறது வீடியோ எடுக்கிறது. ஒன் டே ஃபுல்லாக நான் என்ன சாப்பிட்டேன்றது ஃபுல்லாக வீடியோ இருக்கேன் இல்லையா, ஸோ அதையுமே எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஈவினிங் போல் தான் நான் எப்போயுமே வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன், என்னோடய டயட் வீடியோலாம். ஸோ அதுவுமே எனக்கு ஈவினிங் டைம் நல்லா எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் எனக்கு பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 7:30 வரைக்குமே நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கரெக்டாக 8:30க்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிற ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அப்போ தான் பண்ணுவேன். இந்தமாதிரி மாவு அரைக்கிறது, துணி மடிக்கிறது, துணி வந்து காய வைக்கிறதெல்லாம் நான் நைட்டில் தான் மேக்ஸிமம் பண்ணுவேனே. அரிசி வந்து ரொம்ப கம்மியாக தானே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன். அதிகமாக இருந்தால் தான் கிரைண்டரில் போடுவேன். ஆனால் இப்போலாம் வந்து அதிகமாக மாவே அரைக்கிறது இல்லை. ஸோ கிரைண்டருக்கே வேலை இல்லை, கொஞ்சமாக தான் அரைக்கிறேன். ஒரு 4 days 3 daysக்கு வர மாதிரி தான். ஸோ அதனால் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்குவேன், அது கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதுமாரி சீக்கிரமாக அரைச்சி முடிச்சிடும். இதே கிரைண்டரில் போட்டால் ஒரு 1 hour கிட்ட ஆகும் அரைக்கிறதுக்கு. அது மோரானே தெரியல, டவுட்டு தான். என்னதுமா அது? பட்டர் மில்க். இது அமூல்ல வருது, 1 லிட்டர் 70 ரூபா. குறுக்கில் வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டே இருக்கும்போது அருணுமே வந்துட்டாங்க. இப்போ வந்து புதுசாக எங்கள் ராய்ச்சூரில் வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ஓப்பனிங் போல் இருக்குது. அருண் அங்கே போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டிமார்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான விலையில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம், மளிகை சாமான்லாம் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் அங்கே தான் வாங்குவோம், பெங்களூரில் இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே டிமார்ட்டே கிடையாது. ஸோ ரிலையன்ஸில் போய் வாங்குவோம், அங்கே கொஞ்சம் அதிகம் டிமார்ட்டை கம்பேர் பண்ணும்போது. இப்போ வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஜாலி தான்.
இது மாதிரி கண்டெய்னர்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிமார்ட்னா. ஸோ இங்கே வந்தது ரொம்ப ஜாலி தான். ஸோ அருண் அங்கே போயிட்டு இந்த பட்டர் மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மோர் தான். ஸோ அது வந்து நல்லா சில்லுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் கரெக்டாக ஃபாஸ்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை குடிக்கல, அருண் மட்டும் குடிச்சிருந்தாங்க. அவங்க மோர் குடிக்கும்போது பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது. டயட்டில் இருந்தீங்கன்னா மோர் குடிக்கலாம், ஆனால் நான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதனால் குடிக்க முடியல லேட்டாக வந்ததால். ஸோ அவங்க வாயே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து மாவு வந்து ஃபுல்லாக அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலைல நல்லா புளிச்சு வந்துடும். ஸோ சூப்பராக தோசை இட்லியே வந்து இதில் ஊற்றிக்கலாம், ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் கேஸ், டே 20 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 21 பார்க்கலாம். நாளைக்கு என்னோட என்ன வெயிட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 20 டேஸில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.